நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாம்பேயில் இருக்கிற கேட்வே ஆஃப் இந்தியா, அதோட ஹிஸ்ட்ரி, அப்புறம் இங்கே போட்டிங் போகிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் விவரமாக பார்க்கலாம். நண்பர்களே, இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாம்பேயில் பந்தருங்கிற ஏரியாவில் இருக்குது. இந்த நினைவு வளைவோட உயரம் பார்த்தீங்கன்னா 85 அடிகள். இது ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டது. 1911ஆம் ஆண்டு இது கட்ட ஆரம்பிக்கப்பட்டு 1924ஆம் ஆண்டு இது கட்டி முடிக்கப்பட்டது. மும்பையில் இந்த படகுகள் மூலம் வந்துடக்கூடிய பயணிகள் எதிர்கொள்ளும் முதல் கட்டிடமாக இது இருந்தமையால் இது இந்தியாவின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுகிறது. இதை பாம்பேயோட தாஜ்மஹால் என்றும் அழைக்கிறார்கள். இது பாம்பேயோட ஒரு முக்கியமான சுற்றுலா தலமாக இது உள்ளது. பார்த்தீங்கன்னா, நம்ம போட்டிங் போகிறதுக்கு 100 rupees நம்ம பே பண்ணி போனோம். ஏகப்பட்ட க்ரௌட் இருக்கும். அந்த க்ரௌட்லாம் தாண்டி தான் போகணும். ஆனால் இம்மிடியேட்டாக கிளியர் பண்ணிடுவாங்க அந்த க்ரௌடை. 100 rupees பே பண்ணி நம்ம உள்ளே போனோம்னா நம்மளுக்கு 1.5 கிலோமீட்டர்ஸ் நம்மளுக்கு சுற்றி காமிப்பாங்க. போகும்போது ஏகப்பட்ட பெரிய பெரிய போட்ஸ்லாம் கிராஸ் ஆகும். இங்கே தான் தாஜ் ஹோட்டல், அப்புறம் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும். இந்த இந்தியாவோட நுழைவாயில் பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஈவினிங் இந்த சத்ரபதி சிவாஜி அவரோட ஹிஸ்ட்ரி இதில் சொல்லுவாங்க. ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஏரியா. நம்ம பாம்பே போகிறதா இருந்தால் கண்டிப்பாக ஒரு விசிட் பண்ணக்கூடிய இடம் இந்த கேட்வே ஆஃப் இந்தியா. இதை கட்டிய கட்டட கலைஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் விட்டர். இவர் தான் இதோட கட்டட கலைஞர். இது தற்போது இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இது உள்ளது. நண்பர்களே, நீங்கள் மும்பை போகிறத பிளான் பண்ணிங்கன்னா மறக்காமல் இந்த ஏரியாவை விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.